இன்செக்யூரிட்டி என்னோட லைஃப்பில் எனக்கு இருக்கிற பிக்கஸ்ட் இன்செக்யூரிட்டி என்ன அப்படின்னா என்னோட வெயிட் தான். நான் இன்ன வரைக்குமே என்னோட ஓன் சிப்ளிங் கிட்ட கூட நான் என்னோட வெயிட் சொல்கிறதுக்கு பயப்படுவேன். ஆனால் நான் இப்போ இதை பப்ளிக்காக பேசணும் அப்படின்னு நினச்சது ஏன்னா ஓகே நான் இந்த 2026 நான் அந்த இன்செக்யூரிட்டிலேருந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நிறைய வெயிட் லாஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், ஒரு கிராஷ் டயட் ட்ரை பண்ணியிருக்கேன், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அது வந்து என்னால் லாங் லாஸ்ட்டாக ஃபாலோ பண்ணவே முடியல. ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைமில் ஃபாலோ பண்ணி அதோட ரிசல்ட் கிடைச்ச உடனே ஓகே நம்ம பேக் டு நார்மல் வந்துடலாம் அப்படின்ற இதில் தான் இருக்குது. என்னால் அது வந்து லைஃப் லாங்காக வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணல. நான் பாஸ்ட்டில் ட்ரை பண்ண எல்லா மெத்தட்ஸுமே அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு ஓகே நம்ம மெத்தட்ஸாக ஃபாலோ பண்ணாமல் நம்ம லைஃப் ஸ்டைலையே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கிராஜுவலாக வெயிட் லாஸ் பண்ணலாம். அது ஏற்கனவே லாஸ் பண்ண வெயிட் ரீகெயின் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ என்னால் ஜான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண முடியல. நான் 2026 எடுத்த ஒரே ரெசல்யூஷன் என்னோட இன்செக்யூரிட்டிஸை நான் ஓவர் கம் பண்ணணும். அதனால நான் வந்து ஜான் 6 நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு 60 days சேலஞ்ச் எடுத்து என்னோட லைஃப்பை வந்து நான் எப்படி வந்து அப்சைக்கிள் பண்ணலாம், அதை நான் என்னென்ன பண்ணுறேன், அதனால எனக்கு என்ன பெனிஃபிட் ஆகுது அப்படின்றத நான் டாக்குமெண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் யாராவது இந்த சேலஞ்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன 60 days பண்ணுறீங்க அப்படின்றத என்னோட டெய்லி வீடியோஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை டு யுவர் கமெண்ட்ஸ். பை.